Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is chasing the monsoon. The forecast has enhanced the economic outlook, but India must conduct a water audit. இன்னைக்கு எடிட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பருவமழை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எப்படி மழை பெய்யும், இதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி இருந்தது, ஸோ ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவில் தண்ணியோட அளவு எப்படி யூஸ் பண்ணுறோம், சைனாவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த எடிட்டோரியல் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். The forecast of a normal monsoon has brought relief all around. For farmers, the India Meteorological Departments estimate that rainfall during the summer between June and September will be 97% of the 50-year average of 89 cm, is bound to raise fresh expectations. This is the third year in a row that they can look forward to a high output for a variety of crops, although fiscal realities have come in the way of realizing higher farm incomes. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு நார்மல் மான்சூன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சராசரியான பருவமழை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்குன்னு ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் எவ்வளோ மழை பெய்யும் நம்மளுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஜூன் அண்ட் செப்டம்பர் தான் பெய்யும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷத்துக்குரிய ஆவரேஜ் ரெயின்ஃபால் எடுத்திருக்காங்க. அது 89 சென்டிமீட்டர்ஸ். அந்த 89 சென்டிமீட்டர்ஸோட 97% எடுத்தோம்னா அவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது ஃபார்மர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாகவே நிறைய அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய பயிர்களை விளைவிக்க முடியும்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. அது இந்த வருஷம் நடக்கும்னு நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸோட இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு போராட்டம் கூட நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 3வது வருஷமும் தொடர்ந்து இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். The center has been supportive of higher returns through the minimum support price mechanism, and additional bonuses have been announced by states such as Madhya Pradesh for procurement, but these have helped mainly rice and wheat. From a water management perspective, though, this trend has led to a skew towards these crops which are heavily dependent on groundwater. இந்த செகண்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய மெக்கானிசம் உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம் ரொம்ப கம்மியாக போய்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒன்று தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மெக்கானிசம். அதாவது ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கும்போது ஒரு குறைந்தபட்ச விலைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த குறைந்தபட்ச விலையை தாண்டி கீழே இன்னும் கம்மியாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாது. அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மெக்கானிசம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கூட நிறைய போனஸஸ்லாம் கொடுத்தாங்க. யார் யார் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் போனஸஸ் கொடுத்தாங்க. இந்த 2 விஷயமும் எதுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் வீட் இது ரெண்டும் விளைவிச்சவங்களுக்கு தான் நிறையா ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசேஜில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மெக்கானிசம், அதுக்கப்புறம் இந்த போனஸஸ் எல்லாம் வீட்டும் ரைஸும் வச்சாதான் நம்மளுக்கு வருது அப்படின்றதுனால எல்லா ஃபார்மர்ஸ் அதையே கொஞ்சம் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நல்லதாக இருந்தாலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இந்த ரைஸுக்கும் வீட்டுக்கும் நிறையா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தேவைப்பட்டுச்சு. இது செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. இது அதனால அது ரொம்பவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கியூ. அதோட மீனிங் ஒரு பக்கமாக சாயிறது. அதாவது அந்த ரைஸும் வீட்டும் டார்கெட் பண்ணி ஒரு பக்கமாக ஃபார்மர்ஸ் போனாங்க. அதுதான் இந்த லைனோட மீனிங். Now that another year of good cropping is expected and unremunerative prices will depress public sentiment, it is vital for the center to arrive at a policy that gives constructive advice to farmers on the ideal cropping mix and help them get the cost plus 50% margin that it has promised them. The IMD's decision to provide a more fine-grained forecast on the monsoon's progress, particularly in the central and northern regions, will meet a long-felt need and can potentially guide farmers better. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நிறைய விளைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில்
ப்ராஃபிட்டே வர அளவுக்கு விற்றோம் அப்படின்னா அது ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும் மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும். அது என்னன்னா, ஐடியல் கிராப்பிங் மிக்ஸ், அதாவது ஒரு கிராப்பையும் தனியாக விளைக்காமல் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு நிலத்தில் விளைவிக்கணும். அப்போ தான் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி 50% ஆஃப் த மார்ஜின் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுக்குற ப்ராமிஸை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎம்டிஸோட டெசிஷன் முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்க இந்த டெசிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நாளாக வந்து ஃபார்மர்ஸ் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அவங்களால வந்து நிலத்தில் என்ன போட முடியுமோ அதை பார்த்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லாங் ஃபெல்ட் நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎம்டியோட டெசிஷன் வந்து எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரெமுனரேட்டிவ். அதோட மீனிங் பிரிங்கிங் லிட்டில் ஆர் நோ ப்ராஃபிட் ஆர் இன்கம். இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எவ்வளோ தான். நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். The long-term challenge is to make the most of the rainfall that India gets, ranging from a few hundred millimeters or less in the northwest to more than a few thousand millimeters elsewhere. The master plan for artificial recharge to groundwater drawn up by the center should be pursued scientifically to help states with the most water-stressed blocks get adequate funds to build artificial recharge structures. ஸோ இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் சேலஞ்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லாங் டேர்ம் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெய்கிற இந்த மழை அளவை வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபியூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர்ஸில் தான் இருக்குது, இல்லை அதை விட குறைஞ்சி தான் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸில் அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் அந்த ஃபியூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர்ஸில் இருந்து ஃபியூ தௌசண்ட் மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் வர்றதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு விதத்தில் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பிளான் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாகிட்டே வருது. ஸோ அதை வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு. ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மழை பெய்யணும், இல்லாட்டி சயின்டிஃபிக்காக நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக சென்டர் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் வந்து பர்சியூ பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு பிளாக்ஸ் வந்து இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு வந்து அடிக்குவேட்டான ஃபண்டு கொடுத்து, ஸோ அவங்களுக்கு வந்து அதை வாங்க வச்சு, அந்த ஃபண்டை வாங்க வச்சு ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் பர்சியூட்டோட மீனிங் ஃபாலோ ஆர் சேஸ், கண்டினியூ ஆர் ப்ரொசீட் அலாங் அப்படின்னு தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்குவேட் ஃபண்ட், போதுமான அளவு அப்படின்றத அடிக்குவேட். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Moreover, for those farmers who choose to continue with wheat and rice, transfer of expertise and provision of equipment that enables efficient utilization of water is vital. An estimate of water used to grow rice and wheat, measured in cubic meters per ton, shows that India uses more than what, say, China does. In the case of cotton, the figures present an even more staggering contrast. 8,264 cubic meters for India against 1,419 for China. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து இப்போ அந்த சப்சிடிஸ் அப்புறம் கொடுக்குற அந்த மற்ற கன்செஷன்ஸ்னால வீட் அண்ட் ரைஸ் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அதிகமாக விளைவிக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் தேவை அப்படின்றாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவை, இந்த இதை ப்ரொவிஷன் எடுக்கிறதுக்கு இதை நம்ம வாங்குறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒன்று முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வீட் அண்ட் ரைஸ் அதிகமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து அது அதிகமான தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தவிர்க்கவே முடியாது, அதான் வைட்டல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைஸையும் வீட்டையும் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நிறையா வாட்டர் யூஸ் ஆகும். ஸோ அதோட எஸ்டிமேட்டட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியா சைனாவோட அதிகமான வாட்டர் லெவல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூபிக் மீட்டர்ஸ் பெர் டன் அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா வந்து காட்டன் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல காட்டன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபிகர் வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சைனா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இது சொல்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டாஜரிங் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஜரிங் அப்படின்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்டானிஷ் ஆர் டீப்லி ஷாக்ட் அப்படின்னா அதுக்கான மீனிங். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 8,264 கியூபிக் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
ஆன் த கான்ட்ரரி சைனா எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1419 cubic meters தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஜரிங். ஸ்டாஜரிங்கோட மீனிங் அஸ்டானிஷ் ஆர் டீப்லி ஷாக்ட் அப்படின்றது அதுக்கான மீனிங். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Combined with distortions in procurement subsidies, water stress due to such use is inevitable. On the monsoon as a whole, studies indicate a change in the pattern since 1950. There is an increase in daily average rainfall since 2002, barring some of the worst El Nino years, likely due to higher land temperatures and cooler oceans. இந்த 6 பேசேஜில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் வித் டிஸ்டார்ஷன் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சப்சிடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்சிடிஸ் வாங்குறதுல நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அதில். ஸோ இது கூட வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணங்கள் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மான்சூன் வந்து ஒரு ஹோலாக ஸ்டடி பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 இந்த சேஞ்ச் வந்து ஒரு இண்டிகேஷனில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2002க்கு அப்புறமா 2002 அதுக்கப்புறமா வர வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆவரேஜ் ரெயின்ஃபால் தினசரி மழை அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த இயர்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்னினோ இயர்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லேண்ட் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் கூலர் ஓஷன்ஸ் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்எவிட்டபிள். அதற்கான மீனிங் வந்து தவிர்க்க முடியாதது. இன்னொன்று வந்து ப்ரொக்யூர்மெண்ட். ப்ரொக்யூர்மெண்ட்கான மீனிங் த ஆக்ஷன் ஆஃப் அப்டைனிங் அப்படின்னா வாங்குறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை இல்லை வேற எதையோ ஒரு வாங்குறது. ப்ரொக்யூர்மெண்ட் கெட்டிங் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் வெல் நோன் இஸ் தட் அ குட் மான்சூன் raises agriculture's contribution to GDP growth, while a drought year depresses it. Clearly, governments need to invest consistently to harvest the monsoon, both on the surface and underground, with community participation. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மான்சூன் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சரல் க்ரோத்தை வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஜிடிபி க்ரோத்தை வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆன் த கான்ட்ரரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல மான்சூன் வரலை அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சரல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியாயிரும், அதனால் வந்து ஜிடிபி க்ரோத் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வறண்ட இயரில், அதாவது அந்த வருஷம் மழையே இல்லை பஞ்சம் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து ஜிடிபி க்ரோத் நார்மலாகவே குறைஞ்சிரும். அதை தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மான்சூனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ்லேயும் அண்டர் கிரவுண்ட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அண்டர் வாட்டர் கிரவுண்ட் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கவர்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இது யார் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் த சென்ஸ் பீப்புள்கிட்ட நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்கள வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி மக்கள் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால ஒரு நல்ல மான்சூனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சது. வாங்க நம்ம 5 மீனிங்ஸ் அதுக்கான ஆண்டனிம்ஸ் சினோனிம்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்கியூ, the meaning an oblique angle, a slant. Sentence, the paper had a working class skew. Synonyms, alter, bias. Antonyms, maintain, straighten. Next word, unremunerative. The meaning, bringing little or no profit or income. Sentence, unremunerative research work. Synonyms, idle, useless. Antonyms, productive, useful. Next word, staggering. The meaning, walk or move unsteadily as if about to fall. Sentence, he staggered to his feet, swaying a little. Synonym, amazing, astonishing. Antonym, carry on, stay. Next word, distortions. Meaning, the action of distorting or the state of being distorted. Sentence, the virus causes distortion of the leaves. Synonyms, alter, deceive. Antonyms, be honest, preserve. Next word, inevitable. Either a meaning, a situation that is unavoidable. Example sentence, by the morning he had accepted the inevitable. Synonyms, imminent, binding, necessary. Antonyms, avoidable, later. Next, grammar partல 4 confusing preposition பார்க்கலாம். First one, beside. Beside ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா by the side of, நம்மளுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், go and sit beside your father. Next, besides.
பிசைட்ஸ் ஓட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன் அடிஷன் டு, இன்னும் அதுக்கும் மேல என்னன்னா அப்படின்னு தான் பிசைட்ஸ் ஓட மீனிங். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசைட்ஸ் த ராமாயணா ஐ ஹாவ் த கீதா. நெக்ஸ்ட் பெனீத், அதோட மீனிங் என்னன்னா இன் லோவர் பொசிஷன், கீழே அப்படின்னு சொல்லலாம். லோவர் பொசிஷன் தேன் சம்படி ஆர் சம்திங், ஏதோ ஒன்னுத்துக்கு கீழே இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஹி வாஸ் சிட்டிங் beneath the tree, ஸோ ட்ரீக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் beneath இன்னும் அடிஷ்னலா வேற எதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் குட் இனஃப் ஃபார் சம்படி, எனக்கு ஈக்குவலா கிடையாது ஆனா எனக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்றதுக்கு beneath யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா he considers such jobs beneath him, எனக்கு அந்த ஜாப் எல்லாம் வந்து கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ஈக்குவல் கிடையாது, எனக்கும் என்னோட லெவலுக்கு கீழே அப்படின்னு சொல்றதுக்கு இந்த beneathன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஹைண்ட். பிஹைண்டோட மீனிங் நம்ம யூஸ்வலா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி, டுவோர்ட்ஸ் த பேக் ஆஃப் சம்படி ஆர் சம்திங் அண்ட் ஆஃபன் ஹிடன் பை இட் ஆர் தம். ஸோ நம்ம பின்னாடி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனாலதான் அந்த இடத்துல நம்ம பிஹைண்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் ரீட் பண்றேன். மை டாட்டர் வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர், ஸோ டோருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இல்லைனா மை டாட்டர் வாஸ் ஹைடிங், இல்லைனா மை டாட்டர் வாஸ் பிஹைண்ட் த டோர். ஸோ பிஹைண்ட் த டோர் இந்த சென்ஸ் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த டோருக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, அதனால பிஹைண்ட்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் he has left nothing behind him. இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சு. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேற டாபிக்ஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.